இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற இன்னொரு ரஹ்மத்து என்ன தெரியுமா? மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் இந்த ரமலானுடைய மாதத்திலே கத்ருடைய இரவை ஹயாத்தாக்குகின்றாரோ அவருக்கு அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். கதுருடைய இரவு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இல்தமிசுஹா ஃபில் அவாஹிர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபில் அவாஹிரி மின் ரமலான், மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் கதுருடைய இரவை தேடுங்கள்ன்றாங்க. தெளிவா ஹதீஸ்ல வருது. புகாரிய பெறட்டுங்க, முஸ்லிம பெறட்டுங்க. அன்பார்ந்தவர்களே, 21, 23, 25, 27, 29 5 இரவுகள் இருக்கின்றன, ஒற்றைப்படை இரவுகள். படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கதிர் என்ற போர்வையில் எங்களை நோக்கி விரித்து வைத்திருக்கிறான். கதிருடைய இரவை சரியாக ஹயாத்தாக்கி அந்த ரஹ்மத்தை அடைந்து கொள்ள முடியுமாக இருந்தால் இதைத்தான் இந்த ரமலான் எதிர்பார்க்கிறது சகோதரர்களே. உண்மையிலே கதிருடைய இரவு எப்பொழுது என்று நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் ஹதீஸ்ல தெளிவா வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கதிருடைய இரவு இன்னதுதான் என்று எனக்கு அறிவித்து தரப்பட்டது. அதை நான் அறிவிப்பதற்காக மக்களுக்கு வந்தேன். 2 தோழர்கள் சண்டை பிடித்துக் கொண்டார்கள். அந்த அறிவு எனக்கு உயர்த்தப்பட்டதுண்டாங்க. அந்த அறிவு என்னை விட்டும் உயர்த்தப்பட்டதுண்டாங்க. குறிப்பிட்டு இந்த இரவு தான் என்ற அறிவு ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்கடிக்கப்பட்டது. அதுல உங்களுக்கு ரஹ்மத் இருக்கும் உண்டாங்க. என்னங்க ரஹ்மத்து? ஒரு இரவு தான் என்ன நடக்க போகுது தெரியுமா? இந்த 27வது இரவு கதிருடைய இரவுண்டு முடிவெடுத்த முஸ்லிம் சமூகம் உலகம் முழுக்க சகோதரர்களே, நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு போங்க, கதிருடைய இரவு 27 பள்ளிகள் அனைத்தும் நிறைந்து வழியுது. இரவா என்ன பண்றாங்க? உள்ள அமலெல்லாம் செய்யறாங்க, சுபஹ் இல்லாம தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நடக்குதா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க. இன்ன இரவுதான் என்று தெரிஞ்சா ஒரு இரவுல அவ்வளவு அமலையும் விழுங்கிட்டு அதோட கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. மறைஞ்சது பாருங்க, 21 தேட வேண்டும், 23 தேட வேண்டும், 25 தேட வேண்டும், 27 தேட வேண்டும், 29 தேட வேண்டும் ஆசை வருது பாருங்க. 5 இரவுகள் அமல் செய்யற பாக்கியம் கிடைக்குது. அல்லாஹு அக்பர். சில நேரம் சர்வதேச பிறையை ஏற்றுக்கொள்றதா உள்நாட்டு பிறையை ஏற்றுக்கொள்றதா என்ற சந்தேகம் உள்ள ஆட்கள் 10 நாள் இத்திகாஃப் இருப்போம், 10 நாளில் ஒரு இரவு கிடைக்கும். அல்லாஹு அக்பர். நிறைய அமல் செய்யற பாக்கியம் கிடைக்குமா இல்லையா? நிறைய அமல் செய்யற பாக்கியம் கிடைக்குமா இல்லையா? இன்னைக்கு என்ன நடந்தது? 27 அன்பாண்டவர்களை இன்றைய நேற்றை அல்ல, வரலாற்று நடிகிலும் பார்க்கிறோம். அல் குர்ஆன 30 நாள்ல ஓதி முடிக்கணும்னு பள்ளிக்கு ஹாஃபிஸ் எடுப்பாங்க. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? 27ஓட குர்ஆனை தமாம் பண்ணிட்டு என்ன ஹாஃபிஸையும் லீவுல அனுப்பிடுவாங்க. 29 தொழுவிக்கிறதுக்கு ஆளும் இருக்காது. ஏங்க 29 அந்த ஒற்றைப்படையில வராதா? எனவே சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இன்ன இரவுதான் என்பது மறக்கடிக்கப்பட்டதில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. அந்த ரஹ்மத்தை தேடுங்க. கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள் 5 தேடுங்கள். அதே நேரம் உண்ட விளங்கிக்கங்க, நபித்தோழர்கள்ல ஒரு சிலர் சொன்னாங்க, நாங்க 27வது இரவையில் கதிருடைய இரவை பார்த்தோம்ண்டாங்க. எதை வைத்து பார்த்தீர்கள் கேட்டாங்க நபித்தோழர்களிடத்திலே. நாங்க குர்ஆன் வசனத்தை வச்சு ஹதீஸை வச்சு விளங்கினோம்னு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சூரியன் உதிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து இரவு அமைதியாக இருந்த அந்த அடையாளத்தை வைத்து 27 தான் கதிருடைய இரவு என்று அறிந்து கொண்டோம்ண்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுக்க போதுமானவன். அவங்க அந்த அடையாளத்தை வச்சு அப்படி விளங்கி கண்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? நீங்க கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் தேடுங்கள் என்று சொன்னாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கதிருடைய இரவை நபிகளார் சொன்ன பிரகாரம் ஒற்றைப்படை இரவுகளில் தேடுவோம். எப்படி தேட வேண்டும்?
எங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சக்தி தந்திருக்கிறானோ அந்த சக்தியை வைத்து அந்த இரவையில் எப்படி அமல் செய்ய முடியுமோ அப்படி அமல் செய்து தேடுவோம். இன்ன அமல் தான் என்று ரசூலுல்லாஹ் காட்டி தரவில்லை. கதுருடைய இரவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்ட அமலை காட்டி தரல. இத்தனை தடவை ஸலவாத்து சொல்லுங்க, இத்தனை தடவை இஸ்திக்பார் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானை காட்டி தந்தவங்க. கதுருடைய இரவையில சஹாபாக்களை எல்லாம் அழைத்து வாருங்கள், நான் தௌபா சொல்லி தருகிறேன், நீங்கள் தௌபா சொல்லுங்கள் என்று கிளிப்புள்ளை தௌபா சொல்லி கொடுத்தார்களா? லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, இன்றைக்கு லைட் இருக்கிறதுனால ஆஃப் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல வெளிச்சத்துக்கே வழி இருக்கல்ல, இருட்டுக்கு உட்கார வச்சுக்கிட்டு வாங்க இருட்டு தௌபா செய்வோம், செஞ்சாங்களா ரசூலுல்லாஹ்? செய்யல. ஆனா சொல்லுவோம், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதா, கதிருடைய இரவையிலே உங்களுக்கு நேரம் இருக்குதா, எடுங்க, நேரம் எடுத்து உங்களோட பாவத்தை உங்களோட ரப்பு கிட்ட சொல்லுங்க, மன்னிப்பு தேடுங்க, நீங்க செய்யுங்க. ஒரு ஹஸ்ரத் துஆ கேட்க வெறுமனே ஆமீன் சொல்லிட்டு போற மக்களா இருக்காதீங்க. ஹஸ்ரத் செஞ்ச பாவத்துக்கு அவர் கேட்பாரு, நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க கேளுங்க. விளங்குதா? படைத்தவன் ரப்பை ஒவ்வொருவரும் என்ன நாங்க நினைக்கிறோம், நாங்க பாவம் செஞ்ச பாவி, நாங்க எப்படி தௌபா செய்யற, எங்களுக்கு அரபு தெரியாதே, நாங்க எப்படி தௌபா செய்யற, நாங்க என்ன அல்லாமாவா, எங்களுக்கு தௌபா செய்ய தெரியாதே, நாங்க எப்படி அல்லாஹ்ட்ட போறோம்? நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? குல், நபியை நீங்கள் அழைத்து சொல்லுங்கள். யாரை அழையுங்கள்? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட பாவிகள் என்ற அடியார்களை அழைத்து நபியை நீங்கள் சொல்லுங்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாகி விடாதீர்கள். நான் பெரிய பாவம் செஞ்சவனே, அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா, எனக்கு அரபு தெரியாதே, எனக்கு என்ற தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? படைத்தவன் ரப்புடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாகி விடாதீர்கள். 100 கொலை செய்த மனிதன் 99 கொலை செஞ்சிட்டு 99 கொலை செஞ்சிட்டு எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குதா ஹஸரத் ஒரு வணக்கசாலி கிட்ட போய் கேட்டாரு. அடிப்படை மார்க்க அறிவு இல்ல. 99 கொலை செஞ்ச உனக்கு மன்னிப்பா, தான் 100 கழுத்தை வெட்டி 100 பூர்த்தி ஆக்கினாரு. ஆலிமு கிட்ட போனாரு, மார்க்க அறிவுள்ள அறிஞரு கிட்ட போனாரு. நான் 100 கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? நிச்சயமாக உனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. பாவிகள் வாழுகிற ஊரை விட்டு விட்டு நல்லவர்கள் வாழுகிற ஊரை நோக்கி போ என்றார். அந்த ஹதீஸை பிரட்டி படிங்க புகாரில. அவர் ஒரு இடத்திலாவது யா அல்லாஹ் நான் 100 கொலை செஞ்சிட்டேன், என்னைய மன்னிச்சு கொண்டு ஒரு வார்த்தை கேட்கலங்க, ஒரு வார்த்தை கேட்கலங்க. ஆனா அந்த ஒரு மனிதர் முடிவுக்கு வந்தார், எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கணும், இந்த பாவிகள் வாழ்ற ஊரை விட்டுட்டு நான் நல்லவர்கள் வாழ்ற ஊரை நோக்கி போகணும். பயணத்தை ஆரம்பித்தார். இடைவெளியிலே மரணம் சம்பவித்தது. ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றினார்கள். வந்தது என்னங்க? தௌபா மஜ்லிஸ்ல உட்காரல்ல. அந்த ஆலிமு கிட்ட போய் ஹஸரத் நான் 100 கொலை செஞ்சிட்டு வந்திருக்கிறேன், நீங்க தௌபா மஜ்லிஸ் நடத்துங்க, நான் ஆமீன் சொல்றேன், வரல்ல. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து பயணத்தை ஆரம்பித்தார். விசாலமான ரஹ்மத்துடைய ரப்பு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அள்ளி கொடுத்தான் என்றால் இந்த ரமலானை அடைகிற நானும் நீங்களும் இந்த 30 நாள் 29 நாளில் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்திலெல்லாம் சுஜூதிலே விழுந்தவர்களாக, அத்தஹியாத்திலே அமர்ந்தவர்களாக, தஹஜ்ஜுடைய நேரத்திலே விழித்தவர்களாக அந்த ரப்பை நெருங்குவோம். அதிலும் குறிப்பாக கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளிலே பாவ மன்னிப்புக்கு என்று ஒரு நேரத்தை எங்களுடைய வீட்டிலே மனைவிக்கு தெரியாமல் சமையல் அறையிலே ஒரு இடத்திலே அமர முடியுமா? புள்ள குட்டிக்கு தெரியாம நான் இன்றைக்கு ஒரு பயணம் போக போறேன் என்று வாகனத்திலே ஏறி அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து அந்த ரப்பிடத்திலே மன்னிப்பு தேட முடியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மறுமை நாளையிலே அல்லாஹ் 7 கூட்டத்தவர்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான். அந்த 7 கூட்டத்திலே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் என்னையும் உங்களையும் சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்கிற இடம். ரஜுலுன் ரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, யாருக்கும் தெரியாமல் தனிமையிலே இருந்து கொண்டு படைத்தவன் ரப்பை ஞாபகப்படுத்தி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கின்ற அந்த மனிதன் மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரர், அரிசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸிலே நானும் நீங்களும் உள்வாங்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அள்ளி கொள்ள வேண்டுமா? இந்த ரமலான்ல உங்களோட மனைவிக்கு தெரியாம, உங்களோட புள்ள குட்டிக்கு தெரியாம, உங்களோட நண்பர்களுக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாமல் கட்டில்ல படுத்துக்கிட்டு
ஒளிஞ்சி மறைஞ்சி போன் பேசுறோம் பாருங்க, வேண்டாம். போர்வையால் இறுக்கி போத்தி கொண்டு படைத்தவன் ரப்புக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து மனைவி பக்கத்திலே தூங்குகிற நேரம், நானா தம்பி பக்கத்திலே தூங்குகிற நேரம், தாத்தா தங்கச்சி தூங்குகிற நேரம், பிள்ளை குட்டிகள் வலது இடத்திலே தூங்குகிற நேரம், நீங்கள் போர்வையை போத்தி கொண்டு யாருக்கும் தெரியாமல் செஞ்ச பாவத்தை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் இந்த ரமதானிலே வடித்தால் நிச்சயமாக இந்த ரமதானிலே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற அந்த ரஹ்மத்தை அள்ளிக்கொள்ள முடியும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல், இந்த ரமதான் பல வழிகளில் ரஹ்மத்தை தருகிறது. அள்ளுகிற மனிதர்கள் யார்? ரஹ்மத்தை தேடிக்கொள்கிற மனிதர்கள் யார்? நானும் நீங்களும் ஆர்வம் காட்ட வேண்டுமா? ஆர்வம் காட்டக்கூடாதா? எனவே